கேம் பிளே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்டில் ஒரு சர்வைவல் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் நான் வந்து கீப்பினட்டி வச்சுட்டேன். கீப்பினட்டி வைக்காமல் விளாண்டோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் கீப்பினட்டி வச்சுட்டேன். ஃபஸ்ட் டைம் நம்ம ஒரு சர்வை விளாட்றோம் மைன்கிராஃப்டில். அதனால் கீப்பினட்டி இருக்குது. ஈஸியில் தான் வச்சுருக்கேன். ஸோ கேம் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸோ போனஸ் டெஸ்ட் இருக்கிறதுனால அதை அப்படியே உடச்சிடும். ஸோ இங்கே இருக்க டார்ச்சையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நமக்கு அதுவும் முக்கியம். ஸோ ஓகே, அவ்வளோதாங்க. நான் கொஞ்சம் இப்படி விளாட்றேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா வந்து எனக்கு கீப்பினட்டி வச்சுட்டு தான் விளாட வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். இல்லைனா வந்து நானே வந்து ஏதாவது புலம்பிக்கிட்டு கிடப்பேன். அதாவது கீப்பினட்டி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, நான் பாட்டு ஜாலியாக விளாண்டுருப்பேன் இந்த மாதிரி. ஆனால் நான் கீப்பினட்டி வைக்காமல் விளாண்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரிலாம் விளாட மாட்டேன். ஒரே ஒரு பயத்துலேயே விளாண்டுருப்பேன். ஸோ வந்து நம்ம பானான இடத்துலையே கிட்டே சி இருக்குது. ஸோ நம்ம வேணும்னா சீக்கிரம் கூட போய்க்கலாம். ஆடு சி இருக்குது. ஸோ இன்னொரு ஆடு தான் போட்டோன்னா நம்ம வந்து பெட் ரெடி பண்ணிடலாம். கஷ்டமே இல்லை. இப்போ நம்ம வந்து போயிட்டு ஜாலியாக பெட் ரெடி பண்ணிட்டு நைட்டெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு ஜாலியாக விளாண்டே இருக்கலாம். வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ வந்து ஹாட் கோட் ட்ரை பண்ணணும்னா ஹாட் கோட்னு கமெண்ட் பண்ணுங்கள் யாராவது. அப்போ தான் வந்து நல்லா ஹாட் கோட் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் வரும். ஸோ ஓகே, ஃபஸ்ட் டேயில் வந்து ஒரு கொஞ்சம் வுட்டு வெட்டிட்டு ஆடெல்லாம் அடிச்சுட்டு டே 1 கூட கிடையாது, டே 0 தான். ஸோ நான் இந்த டே வந்து ஸ்கிப் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ நான் ஸ்பானான ஏரியா விட்டு கொஞ்சம் தள்ளி வந்ததுக்கே எனக்கு வந்து ஒரு ரூயின்டு போர்ட்டல் அந்த சைடு வில்லேஜோட வீடு தெரிஞ்சிருச்சு. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம இதுக்கப்புறம் செட்டில்டு தான் வில்லேஜில் தான். ஸோ ஓகே, இந்த இடத்துல செஸ்ட் இருக்குமே, நாங்கள் என்னென்ன இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டே வந்து நம்மளுக்கு இவ்வளோ கிடைக்கிறது வந்து எனக்கு வந்து ரொம்பவே ஜாலியாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டுங்க, இந்த கோல்டன் பிக்கெக்ஸில் ஏன்டா இந்த எக்ஸிஷன்ஸ்லாம் போட்டு கொடுக்குறாங்களோ. கோல்டன் பிக்கெக்ஸ் ஆல்ரெடி வேஸ்ட்டு, உடச்சி எடுத்துகிட்டு போவோம். இப்போ நம்ம வில்லேஜுக்கு போயிட்டு தங்கிடலாங்க, பிரச்சனையே இல்லைங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்பானான ஒன்று கிட்டே வில்லேஜ் கிடச்சிச்சின்னா, ஏன்னா இங்கேயே ஃபுட்டு இருக்கும். இங்கேயே சில வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அயன் கூட கிடைக்குங்க. இல்லை நம்மளுக்கு அயன் கிடைக்கலன்னா ஒரு படுபாவி இங்கேயே நம்மளுக்காக இருக்கான். இவனை அடிச்சிட்டோன்னா அயனும் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும், பிரச்சனையே இல்லை. ஸோ ஓகேங்க, தெரியல, கொஞ்சம் முடிச்சுட்டு இருந்தேன். அதான் வில்லேஜெல்லாம் ரூட் அடிப்போம். ஸோ ஓகே, நம்ம வந்து ஒர்க்கரோட வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்களா, நான் சொன்னேன் இங்கேயே அயன் இருக்குன்னு. அவ்வளோதாங்க, என்னடா வர மாட்டேங்குது. மொத்தமாக சேர்த்துலாமேன்னு பார்த்தேன். ஓகே, மொத்தமாக லூட் பண்ணியாச்சு. இந்த வீட்டை செஸ்ட்டு கரெக்ட் நம்மகிட்ட ஆல்ரெடி ஒன்று. ஸோ ஓகே, வந்ததுலேருந்து நம்ம எதுவுமே கிராஃப்ட் இன்னொரு ஒர்க்கர் வீடு இல்லை, லக்கு, செம்ம லக்கு. அங்கே பாருங்கள், இங்கே ஒன்று, அப்படியே பார்த்தோன்னா இங்கிட்ட ஒன்று. ஸோ ஒர்க்கரோட வீடு பார்ப்போம். ஸோ அப்படியே ஆப்போசிட்டில் இன்னொரு ஒர்க்கர் வீடு இருக்குன்னு சொன்னீங்களா, அது ஒர்க்கர் வீடுக்குள்ளே வந்தோம். இங்கேயும் ஒரு செஸ்ட் இருக்குது. சரி வாங்க ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஏங்க இது உண்மையா? ஏய் டேய் டைமண்ட்ரா, வாட்ஸ் ப்ரோ, வாட்ஸ் ஹேப்பனிங்? 3 டைமண்ட் இங்கேயே நம்மளுக்கு. இதை வச்சு என்ன பண்ணலாம்? ஒன்றும் பண்ண முடியாது. ஆக்சஸ் செய்ய முடியல. ஆமாம்ல, பிக்காக்ஸ் செய்ய முடியுங்க. நம்ம நகர் போட்டுறதுக்கு போயிடலாங்க அடுத்த வீடியோவில். ஸோ ஒரு அயன் பேண்ட்டும் கிடச்சிட்டு, ஸோ ஒரு கோணி பையன் இங்கேயே இருக்குங்க. இதெல்லாம் வந்து நம்ம இன்வென்ட்ரி வந்து ஃபுல்லாக பண்ணிக்கலாம். ஸோ இதை தூக்கி நம்ம இன்வென்ட்ரியில் வச்சுட்டு இது ஓப்பன் பண்ணிட்டு இதை தூக்கி எல்லாமே எல்லாம் தூக்கி போட்டு வச்சுருக்காங்க.
இன்வென்ட்ரி வந்து அடைக்காமல் இருக்கும் இந்த கோனி பைஸ்லாம். என்னடா அவ்வளோ போக மாட்டேங்குது. ஒரு டூல்ஸ் வைக்க முடியாதா? ஆமாம், டூல்ஸ் வைக்க முடியாது. மொத்தம்லாம் போட்டுக்க முடியும். ஓ, ஹார்மஸும் வைக்க முடியாது. ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கீழே டைமண்டை கிராஃப்ட் செய்யணுமா? அதான் பார்த்தேன். ஸோ இதை தூக்கி கிராஃப்டிங் டேபிள்ஸ் என்ன நைட் ஆகும்னு நான் எதிரே பார்க்கலங்க. திரும்பி பார்த்தா நைட் ஆயிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிச்சுப்போம். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எங்கடா உல்ஸை காணா போனி போய் அவ்வளோதான். நான் பயந்துட்டேன். ஒரு பெட் ரெடி. ஸோ டே 1 எப்படியோ வந்து முடிச்சிட்டோம். ஆனால் டே 1லையே சரி டே 0லையே நம்ம டைமண்ட் எடுத்துட்டோங்க. டே 0லையே வந்து டைமண்ட் எடுத்துட்டு டே 1ல் வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா வெளியே போய் பார்ப்போம். இல்லை இன்றைக்கி வெளியே போவேனா, இன்னும் நம்மளுக்கு உள்ள சில வேலைகள் இருக்குது, அதே முடிச்சுட்டு போவோம். ஸோ டைமண்ட் அதுக்குள்ளாட்டி என் கையில் கிடச்சனால நான் என்ன பண்ணலான்னே எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குங்க. ஏன்னா வந்து நான் எந்த ஒரு சர்வைவில் ஆரம்பித்தாலும் ஃபஸ்ட்டே வந்து என் கையிலலாம் டைமண்ட் கிடைக்காது. அப்படி நான் என்ன சொல்கிறது, நான் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு 20 டேஸ் கழிச்சு தான் வந்து மைனிங் போய் எல்லா வேலையும் பார்ப்பேன். ஆனால் இன்னைக்கு என் லக்குக்கு முதல்லையே டைமண்ட் கிடச்சிச்சு. இது வந்து என் லக்கு தான், முழுக்க லக்கு தான். நான் சீட் பண்ணல, முழுக்க லக்கு தான். இப்போ நான் ஃபீல்டு செய்யறதுக்கு அயன் எங்கன்னு தெரியல. எங்கடா அயன் எங்கடா? கைஸ் அயனுக்கானா கைஸ்? அப்போ அயன் எடுத்தேனே, அயனுங்களா? எனக்கு வந்த சோதனையை பார்த்தீங்களா? ஐயோ வீடியோ டைமில் ரொம்ப ஆயிடுச்சு. சரிங்க, இந்த வீடியோ நம்ம இதோட மன்னிச்சுக்கோங்க. இந்த வீடியோ சீக்கிரமாக முடிச்சிட்டேன். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை பாய் பாய்.